புதுயுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்காக நான் இருக்கும் இடம் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி கிராமம். டங்ஸ்டன் சுரங்கம் இந்த பகுதியில் அமைக்கக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்து பல நாட்களாக இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அரிட்டாப்பட்டி, நாயக்கர்பட்டி, வெள்ளாளப்பட்டி, மீனாட்சிபுரம் இந்த மாதிரி 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பல நாட்களாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டாங்க. தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியது. போராட்ட குழுவைச் சேர்ந்தவர்கள் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இறுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏல முறை தொடர்பான அறிவிப்பை ரத்து செய்வதாக மத்திய அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த மக்களுக்கும் விவசாயத்திற்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக இந்த மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. இந்த போராட்டம் தொடங்கிய நாள் முதல் புதிய தலைமுறை இந்த மக்களோடு பயணித்தது. அந்த அடிப்படையில் வெற்றி செய்தியாக இறுதியாக இந்த பகுதியிலையும் நாம் களமிறங்கி இருக்கிறோம். ஏன் டங்ஸ்டன் சுரங்கம் இங்கே அமைக்கக்கூடாதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க? இந்த பகுதி எவ்வளவு வளமான பகுதி, இயற்கை சூழல், பாரம்பரிய சூழல் நிறைந்த பகுதி அப்படின்னு வெளி உலகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு பெரும் முயற்சியாக இந்த நிகழ்ச்சியை நாம் கட்டமைத்திருக்கிறோம். அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் வராது அப்படின்னு அந்த ஒரு அறிவிப்பு வெளியான அந்த நொடி எப்படி இருந்தது? கடந்த 3 மாத காலமாக அதுக்காக தான் போராடினோம். ரத்து அந்த செய்தி கிடைச்ச உடனே மட்டற்ற மகிழ்ச்சி. தை 1 நாங்கள் பொங்கல் நிம்மதியாக கொண்டாடலை. ஏன்னா அதை எங்கள் தமிழர் பண்டிகை, அதனால் தள்ளி வைக்கக்கூடாதுன்ட்டு அதை அரைகுறை மனதோடு கொண்டாடணும். 24ஆம் தேதி ரத்து என்ற ஒரு செய்தி கிடைச்ச பின்னாடி தான் அவ்வளோ மகிழ்ச்சி. அன்னைக்கு தான் எங்களுடைய பொங்கல் தினம் கொண்டாடணும். தை திருநாள் அன்னைக்கு தான் கொண்டாடணும். ஓகே, வேற யாராவது? ரத்து என்ற அறிவிப்பு வந்த பொழுது நமக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு மறுவாழ்வு பிறந்தது மாதிரி தான் நாங்கள் நினைச்சோம். போராட்டம் தொடங்கும் போது ஒரு நம்பிக்கை இல்லாம தான் இருந்துச்சோ, ஒரு அச்சம் இருந்ததோ? தொடர்ந்து போராட்ட காலத்திற்கு போகும்போது பயம் இருந்தது. ஏண்டால் இந்த போராட்ட காலங்கள் வேற மாதிரி சென்று விட்டால் மக்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாங்கள் அச்சத்தில் தான் இருந்தோம். பிறந்த உடனே அந்த குழந்தைய பார்த்த உடனே தாய்க்கு என்ன மகிழ்ச்சி இருக்குமோ அதை விட பல மடங்கு பயங்கரமான மகிழ்ச்சி. நாங்கள் போராட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது கூட எங்களுக்கு மனசுக்குள்ள பயங்கரமான பயம் வேறு. வந்துருமோ, இதனால் நாங்கள் ஊரை விட்டு போயிடுவோமோ, எங்களோட வாழ்வாதாரம் பாதிச்சிருமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயத்தோடையும் எங்களுடைய எண்ணங்கள் வெளிப்படுத்த முடியாமல் மக்கள் அவ்வளோ கொந்தளிச்சு போய்கிட்டு இருந்தோம். தமிழ்நாட்டில் இல்லை, இந்த உலகத்திலேயே போராட்டம் நடக்கும் பொழுது எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் மேலே இருக்கக்கூடிய தெய்வங்கள் எங்களை அரவணைச்சு கொண்டு போய் இந்த 3 மாத காலத்துக்குள்ள இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்காது. எல்லாம் அந்த வார்த்தைகளை ரொம்ப புல்லரிக்க வைக்குது. ஒரு புதிய குழந்தையின் முகத்தை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷத்தை சந்தோஷம் உண்மைக்கு அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. டங்ஸ்டன் சுரங்கம் வராதுன்னு மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்ட அந்த நொடி எப்படி உணரப்பட்டது உங்களால? இது வரைக்கும் உலகத்துல ரொம்ப கடினமான பொருள் டங்ஸ்டன் தான் அறியப்பட்டுச்சு. ஆனா அந்த டங்ஸ்டனை காட்டிலும் கடினமானது எது அப்படின்னா மேலூர் பகுதியில் மக்களுடைய ஒற்றுமை. எங்கள் பெண்களின் மனநிலை, எங்கள் பெண்களின் மனநிலை மிக உறுதித்தன்மை. டங்ஸ்டன் தனிமத்தோட உறுதியானது நாங்க மார்தட்டி சொல்லுவோம், எங்களுடைய காலரை தூக்கி விட்டு சொல்லுவோம். இந்த மேலூர் பகுதி பிரச்சனை மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாவட்டங்கள் தொடர்பான பிரச்சனை. ஏன்னா டங்ஸ்டன் கனிமம் அமைந்தால் அந்த சுரங்கத்தில் ஒரு 60 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு காற்றே நச்சாயிரும்ன்றாங்க. அப்போ அந்த காற்றை சுவாசிக்கிற எல்லாருமே புற்றுநோயோட தான் வாழ வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு நம்ம தள்ளப்படுவோம். தென்னை மர விவசாயி ஒருத்தர், தென்னை மர விவசாயினா கூலிக்கு போய் மரம் வெட்டுறவர், தேங்காய் வெட்டுறவர், அவர் அந்த செய்தி வெளியிடும் பொழுது வீட்டில் இருந்து தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவருடைய 8 வயது பேத்தி விசிலடித்து கொண்டு தாத்தா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிச்சா. என்னம்மா ஜெயிச்சிட்டோம்னா என்னன்னு சொல்ல தெரியல அந்த குழந்தைக்கு. ஆனா நம்ம ஜெயிச்சிட்டோம், அந்த அறிவிப்பை பாருங்கன்னு சொல்லி அந்த குழந்தை மகிழ்ச்சியா கைதட்டி டெய்லி போராடுறாங்க அப்படின்றத பார்த்துட்டே இருந்திருக்கு. இந்த பிரச்சனையை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கும் கடத்தி இருக்கிறோம் என்பதற்கு அது ஒரு சான்று. ஏன்னா வியாழக்கிழமை சாயங்காலம் அறிவிப்பு வருது. நாங்கள் வெள்ளிக்கிழமை போய் எங்கள் கருங்காலக்குடியில் வணிகர் சங்க தலைவராக பார்க்குறோம். ஏன்னா அவர் இந்த போராட்டத்துக்கு 3 முறை எங்கள் வணிகர் சங்கத்திலிருந்து கடையெடுப்பு நடத்தியிருக்கிறாங்க. ஐயா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, நீங்கள் ஜெயிக்கல, நம்ம ஜெயிச்சிருக்கோம், நீங்களும் கடை அடைச்சி எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறீங்க. இவர்கள் இது ரத்து செய்யாமல் இருந்திருந்தால் இது தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை போட்டு பரவி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு நிலம் கொடுக்கிற விவசாயிகள் பிரச்சனை மட்டும் அப்படின்னு ஒதுங்கி இல்ல, வர்த்தகர்கள் வியாபாரிகளும் ஒன்று சேர்ந்து கடையெடுப்பு போராட்டத்தில். ஓகே, பெண்கள் யாராவது சொல்லுங்களேன். இந்த டங்ஸ்டன் திட்டம் உடனே ரத்து செய்தாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியாக நான் நினச்சேன். இன்றைக்கு காலகட்டத்திலேருந்து இந்த மக்களோட தான் நான் பயணிக்கிறேன். எதனுடைய அடிப்படையில் சொல்கிறதுனா, எனக்கு ஒரு அச்சம் இருந்துச்சு. எப்படின்னு கேட்டால், தூத்துக்குடியில் இதே வேதாந்தா நிறுவனம் 13 தமிழர்களை காவு வாங்கியது போல் இங்கே இருக்கிற மக்களை
காவு வாங்கிவிடும் என்ற எனக்கு ஒரு அச்சம் இருந்துச்சு. போராட்டம் வந்து வன்முறையா மாறி துப்பாக்கி சூடெல்லாம் நடந்துருமோன்னு பயந்துருக்கீங்க. ஆமா, ஏற்கனவே வந்து துப்பாக்கி சூடு 2018 வந்து நடந்திருக்கல, தூத்துக்குடி ஸ்டெர்லைட் இதுல நடந்திருக்கல, 13 தமிழர்களை வந்து இறந்திருக்காங்கல்ல, காவு கொடுத்திருக்கோம்ல. டங்ஸ்டன் சுரங்கம் வராதுன்னு ஒரு அறிவிப்பு வெளியான அந்த நொடியை எப்படி உணர்ந்தீங்க? சுதந்திரமா எங்க ஊர்ல எங்க மண் வந்து எங்களை விட்டு போகல, எங்க பூமியை நாங்க காப்பாத்திட்டோம் அப்படிங்கறத வந்து அண்ணா சொன்ன மாதிரி அன்னைக்கு பொங்கல் சரியா கொண்டாடல. அந்த மனசுல ஒரு கவலை இருந்துட்டே இருந்துச்சு. ஆமா, கவலை இருந்துட்டே இருந்துச்சு. இந்த வருஷம் இங்க கொண்டாடுறோம், அடுத்த வருஷம் எப்படியோ அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் எல்லாருக்கும் இருந்தது. ஆனா இப்ப வந்து அது இல்ல. இப்ப நம்ம பூமி நமக்கே கிடைச்சிருச்சு. பலமுறை மதுரைக்கு வந்திருக்கேன். ஆனா இந்த அரிட்டாப்பட்டியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிக்கு நான் இப்பதான் வரேன். அரிட்டாப்பட்டி அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எந்த அளவுக்கு வளமிக்க பகுதியாக இருக்கு? இங்க வந்து டங்ஸ்டன் மட்டும் கிடையாது, கிராஃபைட், காப்பர் இப்படியான விஷயங்கள் கூட இருக்கு. இங்க வந்து ஓடுற தண்ணியில வந்து பாசம் கூட அவ்வளவா பிடிக்காது. ஏன்னா காப்பர் அதிகம் இருக்கிறதுனால அந்த ஒரு மாதிரி காரப்பாறை மாதிரி மேல அப்படிதான் ஓடிட்டு இருக்கு தண்ணிகள் கூட. இப்ப நீங்க அந்த தண்ணியை எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வெயிட்டா இருக்கும். அவ்வளவு வளம் வாய்ந்த அந்த நீர் கூட அவ்வளவு வெயிட்டா, அதை குடிச்சு வாழ்ந்தாலே போதும், அவ்வளவு ஐஸ் கெட்டி. தண்ணியினுடைய சத்துக்கள்னாலதான் இங்க இருக்கக்கூடிய விவசாயம் கூட இவ்வளவு செழிப்பா இருக்குது. ஒரு போக விவசாயம்ன்றது ரொம்ப செழிப்பா நடந்துட்டு இருக்கு. ஒரு போகம் மட்டும் இல்ல, மலர் மற்றும் காய்கறிகளை வந்து ரொம்ப சத்தா உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே விளையக்கூடிய நெல்லுக்கு வந்து அவ்வளோ உயிர் சக்தி அதிகம். நிலத்தடி நீர் தானா? ஆமாம், நிலத்தடி நீர், மழை நீர் வந்து இந்த சுனைகளை தக்க வச்சு ஆங்காங்கே தேங்கி இருக்கக்கூடிய கம்மாயில வச்சுதான் இங்கே விவசாய பெருக்கு நடைபெறுது. அதோட முக்கியமான ஒரு 400 ஆண்டுகளாக வந்து இங்கே புலம்பெயர்ந்து வந்த மக்கள் இந்த சுற்றுச்சூழலை நிலத்தை சமப்படுத்தி விவசாய பதிகளாக அவங்களே மாற்றி இந்த சுற்றுச்சூழலுக்கான இயற்கை வளங்களை எல்லாமே இவங்க தான் பெருக்கினது. இந்த மக்களுக்கு வந்து பாரம்பரியம்ன்றது ஒரு விட்டு கொடுக்காத ஒரு விஷயம். இங்கே நடக்கக்கூடிய திருவிழாக்கள் எல்லாம் அதை நம்ம முக்கியமா பார்க்கலாம். பலூன் கத்திரிக்காய். ஆமா, அது மதுரை மாவட்டத்துல இந்த ஏரியாவில் கல்லம்பட்டி. அதுல என்ன ஸ்பெஷல் பலூன் கத்திரிக்காய்? அரிட்டாப்பட்டியில வந்து அந்த பலூன் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி பெருசா இருக்கும். அது வந்து சாப்பாட்டு உணவுக்கு அப்படி புளியை கரைச்சி அதில் வச்சு சாப்பிட்டா கூட அன்னைக்கு ருசியா இருக்கும். அந்த அளவுக்கு மலர்கள் இங்க வந்துருச்சு. ஆனா இதுல என்னென்னலாம் பூ சாகுபடி பண்றீங்க? இந்த ஏரியாவில் கோழிக்கொண்டைன்னு ஒன்று இருக்கு, செண்டு பூ இருக்கு, மல்லிகை பூ இருக்கு. இப்படி சில பூக்கள்லாம் அதில் வச்சு நாங்கள் விவசாயிகள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு போகம் இந்த ஆத்தனி பாதி தான் வரும், இதுல இருந்து இங்கிட்டு தான் வரும். இது பூராமே மானம் பார்த்த பூமி மட்டும்தான். எங்கள் முன்னோர்கள் அண்ணன் சொன்ன மாதிரி அகணிக்கான தடுப்பணைகள் சேகரித்து அந்த தண்ணியை ஊற்றா வந்து இன்ன வரைக்கும் மேலே போனீங்கன்னா மணல் தான் இருக்கும். ஆனால் அந்த மடையில் வழியாக வந்து போனீங்கன்னா 1 மோட்டார் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கும். எல்லா ஊர்லேயும் விளையிற நெல்லை போனீங்கன்னா 33 கிலோ தான் அரிசி வரும்னாங்க. எங்கள் ஏரியாவோட நெல் மட்டும் 40 கிலோ அரிசி அவுட்டுன்னு கிடைக்கும். அது மதுரை மார்க்கெட்டு ஒரு மூட்டைக்கு. ஆமாம், நான் ஒரு 8 வயசு இருக்கும்போது பெரியவர்களால் சொல்ல கேள்விப்பட்டது வந்து அரிநாமம் ஹரி சிவா என்று சொல்லக்கூடிய அரிட்டாப்பட்டி உலகம் தோன்றிய முதல் மனிதன் உருவான ஊர் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். தாயில்லாத உள்ள போனால் பிழைக்கக்கூடிய கிராமம் அரிட்டாப்பட்டி அப்படின்ட்டு பல 100 ஆண்டுகளாக பேர் வாங்கிய கிராமம். ஏன் அந்த பேர் வந்துச்சு? பாரதிதாசன் சொன்னது போல காணி நிலம் ஒரு குடும்பத்துக்கு இருந்தால் போதும். ஆடு, மாடு, கோழி, நிலம், தெலா தண்ணி, தண்ணூத்து பூமி, 10 அடி 20 அடியில் நீர் ஓட்டம், விவசாயம் செஞ்சே பொழைச்சிக்கலாம். ஆமாம். இங்கே வந்து இயற்கை வளங்கள்னு சொல்கிறாங்க. இந்த இயற்கை வளத்தை பாதுகாத்தது வந்து என் பெரியப்பா, சித்தப்பா இப்படிப்பட்டவங்க தான் காத்திருக்காங்க. ஏன்டா அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன்னா இந்த டங்ஸ்டன் திட்டம் வந்ததுனால எல்லாருமே பயப்பட்டாங்க. நானும் பயப்படலை. ஏன்டா இங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கிற தெய்வங்கள் துணையா நிற்கும் அப்படின்னு நின்றோம். அதை விட என்னன்னா அடுத்த தலைமுறைக்கு இவங்க கொண்டு வருவாங்க அப்படின்னு நின்றோம். ஏன் அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு விவசாயத்தை கொண்டு போகணும், இந்த பாரம்பரியத்தை நீங்க காக்கணும் அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நீங்க விவசாயம் பண்றீங்களா? ஆமா, நான் என்னெல்லாம் பயிர் வைக்கிறீங்க? நாங்க வந்து நெல், பருத்தி, கம்பு, சோளம், அதுக்கடுத்து மிளகாய், அதுக்கடுத்து கோழிக்கொண்டை பூ, செண்டு பூ, இந்த மாதிரி எல்லாமே விவசாயம் தான் பண்றோம். ஏன் அப்படின்னா நாங்க படிச்சாலும் எங்களோட விவசாயத்தை எனக்கு விட்டு கொடுக்க கூடாது. ஏன் அடுத்த தலைமுறைக்கு நாங்க கொண்டு போனோம். ஏன் அப்படின்னா பண்டமாட்டு முறை தான் இருந்திருக்கு. என் தாத்தா வந்து காய்கறி விளைய வச்சிருந்தா அடுத்தவங்ககிட்ட அரிசியை கொடுத்துட்டு இருந்தாங்க, என்கிட்ட கத்தரிக்காய் இருக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி வளர்த்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தவங்ககிட்ட போய் கையேந்து நிக்காத அளவுக்கு இந்த விவசாயத்தை வச்சு எங்களை வளர்த்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. ஆனா விவசாயம் பண்ணா லாபம் வரலன்னு சொல்றாங்க. நீங்க இவ்வளவு ஆர்வத்தோட விவசாயம் பண்றீங்க. இதுல லாபமா நஷ்டமா அடுத்த 4 பேத்துக்கு பசி ஆத்தணும் அப்படின்னு என் தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம அதை கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக இந்த விவசாயத்தை நாங்க காக்குறோம். ஏன்னா விவசாயம்ன்றது நம்மளோட நிலத்தடி நீர் மட்டும் இல்ல, மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரஜன் வாயுக்கள் எல்லாத்தையுமே பாதுகாக்கக்கூடிய ஒரு வகையில இருக்கும். கடமையா நினைச்சு நீங்க விவசாயம் பண்றீங்க. அது கடமை இல்ல, என்னோட உயிர் மூச்சு. எந்த அளவுக்கு உங்களுடைய புரிதல் அடிப்படையில தொல்லியலாக இந்த பகுதி சிறந்து விளங்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்த அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற இந்த ஊர் வந்து மதுரை மாவட்டத்தில் அல்லது மேலூர் மாவட்டத்தினுடைய தொல்லியலுக்கு ஒரு சான்று. இங்கே மட்டும் இல்லை, அரிட்டாப்பட்டி மட்டும் இல்லை, மேலூர் பகுதி முழுக்கவே நீங்கள் வந்து இது மாதிரியான தொல்லியல் சான்றுகள் எடுக்க முடியும். பல தொல்லியல் சான்றுகள் வந்து ப்ரொடெக்டட் சைட்டாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துலையே வந்து தொல்லியல் சின்னங்கள் 3 சின்னங்கள் வந்து தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமாக இருக்குது. ஒன்று இங்கே இருக்கக்கூடிய சமணர் படுகை வந்து அரிட்டாப்பட்டியினுடைய சமணர் படுகை, 2வது இங்கே இருக்கக்கூடிய குடைவரை கோயில், மீனாட்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சமணர் படுகை, 3 சின்னங்களை வந்து தமிழ்நாடு அரசே பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. 2000 வருடம் பழமையான தமிழ் கல்வெட்டுகளும் அதனோடு இருக்கக்கூடிய சமணர் குகை தலங்களையும் பார்க்க முடியும். அதற்கு அடுத்து வந்தோம்னா 1300 வருடம் பழமையான குடைவரை சிவன் கோயில் வந்து இங்கே இருக்கிறத பார்க்க முடியும். அங்கே வந்து லகுலீஸ்வரனுடைய சிற்பம் இருக்குது, அரிதாக பார்க்கக்கூடிய சிற்பம். அதுக்கப்புறம் வந்து பிற்கால பாண்டியர்களுடைய கோயில்கள், பல கோயில்கள் இந்த பகுதியிலே வந்து ஒரு கோயில் இருக்குது, இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. சிவன் கோயிலோட இடிந்த பல சின்னங்கள் நம்ம இங்கே பார்க்க முடியும். இப்படியான கட்டுமானங்கள் அடிப்படையில் பிற்கால பாண்டியர்கள், அதுக்கப்புறம் நாயக்கர் காலத்தில் இங்கே கொடுத்த ஒரு செப்பு பட்டையும் இங்கே வந்து கிடச்சிருக்குது. அந்த செப்பு பட்டை என்ன சொல்லுதுன்னா, இங்கே வந்து மானியம் வாங்கியிருக்கிறாங்க. இந்த ஊரில் எப்போ எல்லாம் ஆபத்து வருதோ அப்போ எல்லாம் இங்கேருந்து ஒருத்தர் முரசறிந்து இந்த ஊரை வந்து எச்சரிக்கை செய்து காப்பாற்றி கொண்டே இருப்பாருன்னு சொல்லப்படுது. அது வரலாற்று முழுக்க அந்த பகுதியை வந்து காப்பாற்றுவதற்காக தொழிலே அந்த மாதிரி இடம் பிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டுகள் இருந்து 19ஆம் நூற்றாண்டு வரை இந்த அரிட்டாப்பட்டி வரலாற்றுடைய நீட்சியாக இருக்கு. 3000 ஆண்டுகள் வரலாற்று நீட்சியாக இந்த பகுதி இருக்கு. வேற யாராவது? அதாவது மதுரை தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2000 ஆண்டுகள் வரைக்கும் பழமையாக இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய தொடர்ச்சி அப்படின்னு சொன்னோம்னா முதலாக மதுரை எப்படி உருவாக்கப்பட்டதோ அதே போல் இந்த கிராமம் உருவாக்கப்பட்டதற்கு இங்கே இருக்கக்கூடிய தொல்லியல் ஆதாரங்கள் தான் முதல் அடிப்படை. கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய தமிழ் பிராமி கல்வெட்டு, அதாவது இன்றைக்கி நம்மளுக்கு செம்மொழி அங்கீகாரம் வழங்குவதற்கு முதல் ஒரு சான்றாக இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு வரலாற்றை பதிவு பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு தொல்லியல் செம்மொழி அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய தமிழ்நாடு அரசு அதை முன்னிலைப்படுத்தினது. அதாவது கலைஞர் காலகட்டத்தில் அதை முன்னிலைப்படுத்தினாங்க. அதில் இருந்து ஆரம்பிக்கக்கூடிய வரலாறு பெருங்கற்கால வரலாறு வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த கிராமத்தை சுற்றி அமைஞ்சிருக்கு. 5 வகையான நிலங்களையும் ஒரு இடத்துல நம்ம அதை தக்க வைத்து பார்க்குறோம் அப்படின்னு எடுத்துட்டா இந்த கிராமத்தை நீங்கள் நல்லா 5 வகையான நில அமைப்பும் இந்த ஒரு பகுதியிலே ஒரே கிராமம். நம்மளுக்கு முதல்ல எடுக்கக்கூடியது குன்றுகள் அமைக்கக்கூடிய பகுதியை நம்ம குறிஞ்சின்னு சொல்லுவோம். 2வது காடு அப்படின்றது முல்லை நிலங்கள். அதற்கடுத்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய பகுதி வந்து மருத நிலம். அதற்கடுத்து நெய்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீர்நிலை சார்ந்து இருக்கக்கூடியது. எல்லாரும் மீன் பிடித்தல் சொல்லுவாங்க, உப்பெல்லாம் சொல்லுவாங்க. இல்லை, நீர்நிலம் சார்ந்து இருக்கக்கூடியது. எங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பாரன் அப்படின்னு. எவ்வளவு நீர்நிலைகள் இந்த அரிட்டாப்பட்டியை சுற்றி இருக்கு? சுற்றி இருக்கக்கூடியது மொத்தம் 200 சுனைகள் இருக்கு. 200 சுனைகள் தான். அதாவது தன்னூத்து தானாகவே ஊற்றெடுத்து தண்ணீர் ஊற்றெடுத்து அந்த சுனைகள் வழியாகத்தான் மற்ற ஏரிகள் வருஷம் முழுவதும் தண்ணீர் இருக்குமா? தண்ணீர் வருடம் முழுவதும் ஊற்றெடுக்கக்கூடியது. ஏன்னா நம்ம மழைநீர் சேகரிப்பு முறையை தக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது முன்னோர்களுக்கு நன்றாக தெரிந்து. இந்த கிராமத்தினுடைய முக்கியமான ஆதாரமே நீர் மேலாண்மை தான். இங்க வரக்கூடிய எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியத்தை எப்ப கொடுக்க போகுதுன்னா, கோடை காலத்திலையும் வற்றாத சுனைகள் இருக்குது. நம்ம அப்படிப்பட்ட ஒரு நிலவியல் அமைப்பு. அதற்கடுத்து பாலை நிலம் அங்க இருக்கக்கூடியதை எங்களுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களுடைய மேய்ச்சல் நிலமாக பயன்படுத்தக்கூடியது. தொல்லியல் பார்வையில உங்களுடைய அரிட்டாப்பட்டி கிராமம் எவ்வளவு சிறந்ததா இருக்கு? கல்லம்பட்டி பக்கத்திலே செங்குட்டுவன் கண்மாய் என்று ஒன்று இருக்கிறது. சேரன் செங்குட்டுவன் மலையாளத்தை ஆண்ட அரசனுடைய பெயரும் அங்கே ஆலயமும் இருக்கின்றது. சேரன் செங்குட்டுவன் கண்மாய். அதன் பக்கத்திலே இன்னும் ஒரு கண்மாய் இருக்கிறது. அந்த கண்மாய்க்கு வந்து மாலட்டன் கண்மாய் என்று சொல்லுகிறார்கள். மால் என்றால் நாராயணன், ஆட்டன் என்றால் ஆடல் அரசனாகிய சிவன். சிவனும் சக்தியும் இணைந்த கண்மாய் என்று இன்னைக்கும் அந்த பெயர் விளங்குகிறது. முன்னமலை ஆண்டி சுவாமியினுடைய ஆலயம் தான் இந்த நாட்டுக்கு பெரிய தெய்வம். நாட்டார்கள் இந்த சுற்றுப்பட்டு ஊரார்களெல்லாம் அதற்கு விழா எடுப்பார்கள். தொன்று தொட்டு நடந்து வந்தது. காலப்போக்கிலே அது இப்பொழுது மறைந்து விட்டது. அதுதான் எங்களுக்கு தல கோயில். ஒரு போராட்டத்தை காவல்துறைக்கு எதிராக, அரசுக்கு எதிராக, மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக போராட்டத்தை பல நாட்கள் தொடர்ந்து முன்னெடுக்கிறதுங்கிறதுல இருக்கக்கூடிய சிரமங்களை ஒரு ஊடகவியலாளராக நான் பல இடங்கள்ல பார்த்துருக்கேன். இந்த போராட்டத்தை எப்படி ஒருங்கிணைச்சிங்க? பெண்கள் இந்த போராட்டத்துக்குள்ள எப்படி கொண்டு வந்தீங்க? நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை ஒருங்கிணைச்சது வந்து 25ஆம் தேதி அறிவிச்சுட்டு 26ஆம் தேதியிலிருந்து
சுற்று வணிகர் சங்கங்கள், சரி, மதுரை மேலூர் வணிகர் சங்கங்கள் மற்றும் அனைத்து கிராமங்களையும் கிராமத்தில் உள்ள பெரியோர்களையும் முக்கியஸ்தர்களையும் சந்திக்கும் போது ஏற்கனவே அரசு வந்து மறு ஆய்வு என்ற அறிக்கையை தவறாக செய்தியை பரப்பி மக்களிடத்திலே டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்பட்டுவிட்டது என்று மக்களிடத்தில் கூறிய பின்பும், அதாவது இதில் வந்து எங்களுக்கு வந்து மேலூர், சிங்கமுனாரி, கொட்டாம்பட்டி பிளாக்கு, இதில் வந்து எல்லா கிராமங்களையும் போகிறோம். அனைத்து கிராமங்களையும் கிராம முறையாக போய் நாங்கள் கோரிக்கை விடுத்த அடிப்படையில் இதை வர எல்லா மக்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வந்தாங்க. அதில் பல்வேறு காரணங்களும் ஒன்று சேர்ந்ததுனால தான் இன்றைக்கி இந்த உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பல விஷயங்களுக்கு எத்தனையோ ஆண்டுகள் போராடிய ஒரு பஞ்சாப் விவசாயிகளோட கோரிக்கையை கூட அவ்வளவு சுலபமாக வந்து இந்த மத்திய அரசு ஏற்றுக்கிறலாம். ஆனால் இன்றைக்கி இந்த மேலூர் பகுதியில் 2 மாத காலங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட போராட்ட அலைகள் வந்து மத்திய அரசை வந்து திரும்பி பார்க்க வச்சு எங்கள் ஊருக்கே அவங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்பி இந்த போராட்டத்தை திருப்பி டெல்லி வரைக்கும் எங்களை கூட்டிகிட்டு போய் வெற்றியை அறிவிச்சிருக்காங்க. இங்கே இருக்க ஊர் பெரியவர்கள் வந்து இந்த போராட்டத்தை வந்து தலைமை தாங்கி முன்னெடுத்து சென்றதும் ஒரு முக்கியமான காரணம். அதை விட ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, எங்களுக்கு ஏற்கனவே இங்கே இயங்கி கொண்டிருந்த கூப்பிட்டா 10,000 பேர் வரக்கூடிய அளவுக்கு செயல்பட்டுக்கிட்டு முல்லை பெரியார் ஒரு போக பாசன சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கம் இந்த விவசாயத்தில் வளத்தில் இறங்கின பின்னாடி இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் எழுச்சி பெற தொடங்கிச்சு. அம்மன் தெய்வங்களாகவும் சூளப்பிடாரிகளாகவும் இந்த இளமநாயி அம்மன்களாகவும் நாங்கள் வணங்கிட்டு இருக்கோம். ஆனால் களத்தில் இன்னைக்கு பார்த்தோம், ஒவ்வொரு நாளும் போராட்டங்களில் அரிட்டாப்பட்டி, வெள்ளாளப்பட்டி, அழகர் கோவில், மேலூர் பகுதியில் விவசாய சங்கங்கள் அழைச்சாலும் போனாங்க. ஒவ்வொரு கட்சியின் போராட்டத்தில் பெண்கள்ல 80% பெண்கள் அலையலையாக திரண்டு வந்து கடைசி சொட்டு வரைக்கும் யாரையும் உள்ள விட மாட்டோம், எங்க உயிரை கொடுத்தாலும் எங்க சந்ததிக்காக இந்த நிலத்தை பாதுகாப்போம் என்று களத்தில் நின்ற எங்க பெண்களும் எங்க முல்லை பெரியார் பாசன விவசாயிகளோட அந்த பொறுப்பாளர்களும் தான் இந்த பெரிய வெற்றிக்கு காரணம். சில விஷயங்கள்ல பெண்கள் முன் உதாரணம் வர்றப்ப எல்லா இடத்துலையும் தடுக்க தான் செஞ்சாங்க. ஆனா பெண்கள் தான் வந்து எல்லா இடத்துலையும் நாங்க எதையும் சாதிப்போம், என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆக இந்த ஊர்ல ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் இந்த போராட்டம் பெண்கள் ஆண்கள் சேர்ந்து நடத்துறாங்கன்னா இந்த ஊர் அரிட்டாப்பட்டி வல்லாளப்பட்டி தான் நடத்துறாங்கன்றது ஒரு நாங்க பேர் வாங்கியிருக்கோம். அவங்க சில காவல்துறை வந்து நீங்க இந்த மாதிரி செயல்படுங்க, இந்த மாதிரி செயல்படுங்க, அதிகாரப்பூர்வமா பண்ணாதீங்கன்னு காவல்துறையோட ஒத்துழைப்பு எங்களுக்கு நிறைய இருந்தது. அதே மாதிரி பிரஸ்காரங்க எல்லாருமே எல்லாம் அக்கா நீங்கள் தைரியமாக போங்க, நாங்கள் இருக்கோம் அப்படின்ற ஒவ்வொரு பிரஸ்காரங்களும் நான் என் காதால் சொல்லி கேள்விப்பட்டோம். அதனால தான் எங்களுக்கு முன் உதாரணமாக நாங்கள் வந்து பெண்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்தினாங்க. இந்த மலையும் இந்த மக்களையும் எங்களை எந்த காலமும் எங்களை எடுக்க முடியாதுன்றதுக்காக இந்த விருதை வாங்கி இங்கே எங்களுக்கு ஒப்படைச்சிட்டு போயிருக்காப்ல. அந்த ரவிச்சந்திரனுக்கு மிக நன்றி. இன்னைக்கு எங்க கூட இல்லை, இருந்தாலும் இந்த மக்கள் அனைவரும் போராடுறத பார்த்து ரவிச்சந்திரன் பல்லுயிர் தளம் சொல்லி பேர் வாங்கின காமராஜர் விருது. நம்ம ஊருக்கு எல்லாரும் பாத்துக்கோங்க, நம்ம ஊருக்கு யாராலையும் எதுவும் செய்ய முடியாதுன்றதுக்கு ஒரு விருது வாங்கி வச்சுட்டு ரவிச்சந்திரன் அவர்கள் உயிரிழந்திருக்கார்கள். இந்த பகுதி இந்த ஊரே எனக்கு தெரியாது. ஆனா அப்படி இருந்தாலும் இங்கிட்டு வெள்ளரிப்பட்டி, மாங்குளம், கிடாரிப்பட்டி, கேசவன்பட்டி, சின்ன கற்பூராம்பட்டி, இப்படி மீனாட்சிபுரம், இப்படி கருங்காலக்குடி, இப்படி எல்லா பகுதிகளுக்கும் வந்து ஒவ்வொரு கிராமமாக சென்று ஊர்களையும் வந்து போய் துண்டறிக்கை கொடுத்து அதற்கு பிறகு 100 நாள் வேலை பார்க்கக்கூடிய பெண்களிடம் போய் இதை போய் நாங்கள் டங்ஸ்டன் கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் போய் இதை போய் வந்து கொண்டு சேர்த்தோம். 6 கட்ட தடை போடப்பட்டிருந்தது. அந்த 6 கட்டை தடையை மீறி வந்து நாங்கள் சென்றும் போது அது என்ன சொல்றதுன்னு சொன்னா, அந்த கூட்டத்திலே பார்த்து காவல்துறையும் எங்களை குறிவித்தது. அதே மாதிரியா அந்த கூட்டத்திலே ஒரு சில நபர்கள் என்னையும் இந்த ஏரியாவுக்கு வந்து நீ என்ன செய்ய போகிறாய், நீ எதற்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்திலையும் குறிவித்து அடித்தவர்கள் நான் அடி வாங்கி இருக்கிறேன். ஒரு போராட்டத்தை தொடங்குறது ரொம்ப எளிது, ஆனா போராட்டத்துடைய பயணம் ரொம்ப கடினமாக இருக்கும். இலக்கை நோக்கி நகர முடியுமாங்கிற ஒரு அச்சம், நடுக்கம் இருக்கும். பல சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றியை நோக்கி நகர்த்துவது அப்படிங்கிறத எப்படி சாத்தியப்படுத்தினீங்க? இது வந்து போராட்டம்ன்றது எங்களுக்கு ஒரு கனவு காலம் மாதிரி நடந்ததுன்னு சொல்லலாம். சு வெங்கடேசன் வந்து பாராளுமன்றத்தில் பேசும்பொழுது தான் இந்த திட்டம் உறுதியாக ஆல்ரெடி செயல்பாட்டில் இருக்குன்னு தெரிய வருது. நாங்கள் விவசாய சங்க கூட்டத்தில் வந்து உடனே பெரியார் உருவ விவசாய சங்க கூட்டத்தில் உடனே கூட்டத்தை கூட்டுங்க அப்படின்னு பேசும்பொழுது தோழர்கள் எல்லாருமே வந்து எங்கள் விவசாயிகள் எல்லாருமே ஒன்றிணைச்சிட்டாங்க. அரிட்டாப்பட்டி மக்கள் வந்து எங்கள் ஊரை காப்பாற்றுங்க அப்படின்னு எங்களை அந்த சங்கத்தை முறையிடுறாங்க. அது வரைக்கும் வந்தாங்க, ஒரு 100 பேர் வந்தாங்க, வந்துட்டு போராட்டம் நடத்தணும் அப்படின்னாங்க. அப்போது இந்த போராட்டம் நடத்தணும் அப்படின்னப்போ ஒரு கனவு, 1,00,000 பேரை திரட்டணும் குறைந்தபட்சம். 1,00,000 பேர் 1,00,000 பேரை திரட்டுறது அப்படின்றது இன்றைக்கி அரசியல் கட்சிக்காரங்க 500 ரூபாய் கொடுத்தா கூட வரமாட்டாங்க. இந்த மக்கள் வந்து
தங்களுடைய கூலி 250 ரூபாய் விட்டுட்டு ஓடி வந்தாங்க. அப்படி ஒரு கனவை நாங்கள் சாத்தியப்படுத்தினோம் என்பதுக்கு வந்து நாங்க நடத்தின எழுச்சியா அந்த போராட்டத்துல இல்ல, தன்னெழுச்சியா அப்படியே நடந்துடாது. நீங்க ஒவ்வொரு நாளும் வந்து உங்களுக்கு முரண்பாடான சக்திகள் வந்து இப்போ போஸ்டர் ஓட்டுறான், ஏற்கனவே ரத்தாயிருச்சு, நீங்க எதுக்கு போராடுறீங்க அப்படிங்கிறாங்க. ரகசியமாக ஏலம் நடத்தப்பட்டிருக்குது, ரகசியமாக எல்லாமே செயல்பட ஆரம்பிச்சிட்ட பிற்பாடு உங்கள் சர்வே நம்பர் எப்போ எடுத்தாங்க, நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்பொழுது என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாத ஒரு அரசியல் சூழ்நிலை. ஏன்னா நான் ஏற்கனவே சத்தீஸ்கரில் பணியாற்றியிருக்கேன். சத்தீஸ்கரில் நான் ஒரு ஆசிரியராக பணியாற்றிருக்கேன். அப்போ எனக்கு தெரியும் வந்து தண்டேஸ்வரத்தில் எப்படி நடக்குது அப்படின்ட்டு. தினம் தினம் ட்ரைபல் பீப்புளை வந்து ஜெயிலில் போட்டுட்டு திருடன் வந்தான், சோத்துக்கு இது பண்ணா அப்படின்னு சொல்லி அவங்கள நக்சல் தீவிரவாதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே இருக்க விவசாயிகளுக்கு அந்த மாதிரி ஒரு முத்திரையோட ஒன்று நடந்துருமோ என்ற அச்சத்தில் நாங்கள் செயல்படும் பொழுது விவசாயம் என்ற ஒரே பிணைப்பில் நாங்கள் ஒருங்கிணைந்து நின்ற எல்லாரையும் இணைச்சது வந்து அந்த விவசாயம் மட்டும் இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கே சிவில் சமூகம், அதாவது குடிமை சமூகத்தில் பல்வேறு அமைப்புகளுமே வந்து இந்த மக்களோட நம்பிக்கையை பெற்ற அமைப்புகள் எல்லாத்தையும் நாங்கள் எங்களால் ஒருங்கிணைக்க முடிஞ்சுச்சு. இது விவசாயம் சார்ந்த அமைப்புகள் மட்டும்தானா? இல்ல, சூழலியல் சார்ந்த அவங்க அரசியல் களத்துல வெவ்வேறு இது செயல்படுறாங்க. இடதுசாரிகள் இருக்காங்க, வலதுசாரிகள் இருக்காங்க, எல்லா விதமான ஆட்களும் இருக்காங்க. ஆனால் நாங்கள் இப்போ திமுக அதிமுக காரங்களுக்கு என்னென்னா, அவங்க கட்சி நிலைப்பாடு ஒன்று இருக்கும், ஆனால் அவங்க மனசாட்சி அளவில் ஊர்க்காரங்களாக இருப்பாங்க. அப்போது நீங்கள் எப்படிப்பட்ட செயலை தூண்டுகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் இதோடைய. அப்போ விவசாயம் என்பது அழிய போகிறது என்ற நிலை. ஏன்னா அவங்க கட்சின்னு பார்க்காம விவசாயம்னு ஓடி வந்துட்டாங்களா? ஆமா. இப்போ என்னன்னா வந்து எல்லா கட்சிகளுக்கும் நிர்பந்தம் இருக்கு. இந்த விவசாய சங்கம் கூப்பிட்டா 10,000 பேர் சும்மாவே வருவாங்க அப்படிங்கிற ஒரு கட்சிகளை விட விவசாயம் முக்கியம். ஆமா. ஆனாலும் நாங்கள் காவல்துறைக்கு சொன்ன போராட்டம் வலுவாக நடைபெறவில்லை என்றால், இந்த அரசியல் கட்சியில் எங்களுக்கு தடை போட்டால் இந்த அரசியல் கட்சிகள் இங்கு இல்லாமல் ஆகிவிடும் என்ற எச்சரிக்கையை நாங்கள் வைத்துவிட்டு அடுத்த கட்டத்தில் நாங்கள் நகர்ந்தோம். சரி, மக்களை திரட்டி எந்த விதமான பிசுறும் தட்டாம உள்முரண்கள் பெருசாகாம பார்த்துக்கிட்டு இந்த போராட்டத்தை வெற்றியை நோக்கி நகர்த்துவதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு சூழல். எப்படி இதை சாத்தியப்படுத்துனீங்க? டங்ஸ்டன் சுரங்கத்திட்ட எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்புன்னு அது சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற அன்றைக்கு மதுரையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஆட்சியாளர் அலுவலகம் முன்னாடி நடத்தினோம். அதுக்கு தலைமை தாங்கிற வாய்ப்பை இந்த கூட்டமைப்பு எனக்கு வழங்குச்சு. 1000 தடைகள்லாம் இருக்குது, எல்லா போராட்டத்துலையுமே இருக்கும் தடைகள்லாம். ஏன் விடுற, ஏன் போகிற வர்றன்றதெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி, இந்த தடைகளை தாண்டி பெண்கள் அந்த பழமை மனோபாவத்திற்கு எதிராக 1000கணக்கில் லட்சக்கணக்கில் அணிதிரண்டாங்க என்பதுதான் மிகப்பெரிய வெற்றின்னு. பலதரப்பட்ட மக்களையும் ஒன்று சேர்த்து ஒரு போராட்டத்தை வெற்றியை நோக்கி நகர்த்துவதுங்கிறது மிகப்பெரிய கடினமான ஒரு செயல். இதை எப்படி சாத்தியப்படுத்துனீங்க? பெரியார் ஒருபோக விவசாய சங்கம்ன்றது வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து சாதாரண விவசாயம் சார்ந்த விஷயங்களை தான் முன்னெடுத்துக்கிட்டே இருந்தோம் பல வருஷங்களாக. ஆனால் இந்த டங்ஸ்டன் திட்டம் அப்படிங்கிறது வந்து அனௌன்ஸ் பண்ண உடனே 7/11 அனௌன்ஸ் பண்ண உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அங்கங்கே சின்ன சின்ன அமைப்புகளாக இந்த ஊரில் ஒன்று, கிடாரிப்பட்டியில் ஒன்று, அந்த ஊரில் ஒன்று, இந்த ஊரில் ஒன்றுன்னு சொல்லி பிசி மேலாக போய் இந்த போராட்டங்கள் சிதைவடை வருமோ அப்படின்ற பயம் எங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இதில் வந்து இறங்கி நம்ம வேலை பார்த்தா தான் நம்மளுடைய, அதாவது மேலூர் வந்து விவசாயம் சார்ந்த முழுமையாக விவசாயத்தை மண்டியுமே நம்பி இருக்கக்கூடியவங்க. நீங்கள் பேசுனீங்க அதில் லாபம் வருதா நஷ்டம் வருதான் இல்லை, தலைமுறையாக விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிற லாப நஷ்டத்தை கணக்கு பார்த்து நாங்கள் விவசாயம் பண்ணுறதே கிடையாது. இது வந்து ஒரு தொண்டாகும் எங்களுடைய வாழ்வியல் முறை. இது வந்து இந்த விவசாயத்தை நாங்கள் விட முடியாது. அந்த மாதிரி பயங்கள் வரும்போது மிகப்பெரிய ஒரு மத்திய அரசாங்கம், பெரிய பெரிய போராட்டங்களும் கூட நசுக்கக்கூடிய ஒரு மத்திய அரசாங்கம், காது கேளாத தமிழக அரசாங்கம், இவங்கள்கிட்டலாம் வந்து நம்ம போராட்டம் பண்ணி எப்படி ஜெயிக்கிறது அப்படின்ற பயம் வந்து இனிஷியலாக எங்களுக்கு இருந்தது. அதுக்காண்டி தான் முதல்ல ஒரு கூட்டம் போட்டு பேசுகிறோம். பேசுனா நீங்கள் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் போய் யாரையும் பார்க்கல, பெரிய விஷயங்களை பார்க்கல. அவங்களே வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், நாங்கள் வந்து ரெசல்யூஷன் கொண்டு வரோம்னு சொல்லி மந்திரிகள் வந்து எங்களை வந்து பார்க்குறாங்க. ஸோ அதன் விளைவாகத்தான் நாங்கள் கொடுத்த நெருக்குதல் அரசு அதிகாரத்தை வந்து உங்களை நோக்கி நகர வச்சுட்டீங்க. கண்டிப்பாக அவங்க மந்திரி வந்து தமிழ்நாடு அரசு வந்து சிஎம் வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாரு, மைன்ஸ் மினிஸ்ட்ரிக்கு ஒரு இது கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு ரிப்ளை, அந்த ரிப்ளையே போதுமானது அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து அதுக்கு ஒத்துக்கிறல. திருப்பி கலெக்டர் மீட்டிங்கில் கூப்பிட்டுருந்தாங்க அன்னைக்கு போய் எங்களுக்கு தேவை வந்து ரெசல்யூஷன் தான், யுனானிமஸாக நீங்கள் வந்து லெஜிஸ்லேட்டிவ் இதில் போடுற ரெசல்யூஷன் தான் எங்களுக்கு வேணுமே தவிர வாய்ச்சொல்லில் கொடுக்குற உத்தரவாதம் பத்தாது அப்படிங்கிறத எங்களோட நிலைப்பாடாக இருந்துச்சு. அதே மாதிரி தமிழ்நாடு அரசும் வந்து அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை எடுத்து எல்லாருமே, எல்லா கட்சிகளுமே, எந்த கட்சிகளுமே பாரபட்சம் இல்லாமல் தமிழக அரசுடைய அனைத்து கட்சிகளுடைய ஆதரவோட தான் அந்த ரெசல்யூஷன் நிறைவேறிச்சு. இதில் பெரிய முரண்பாடாக இருந்தது மத்திய அரசுடைய நிலைப்பாடு. ஏன்னா முரண்பாடாக இருந்துச்சு. ஏன்னா 7/11 நீங்கள் வந்து ஸ்டேட்டில் இருந்த
மைன்ஸ் மினிஸ்ட்ரியில் ஸ்டேட்டில் தான் அந்த ரைட்ஸ் இருந்துச்சு. அதை வந்து 2023 ஆகஸ்ட்டில் தான் அவங்க வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி மத்திக்கு கொண்டு போகிறாங்க. மத்திக்கு கொண்டு போயிட்டு அவங்களுக்கு எங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. பூராமே ஸ்டேட்டுக்கு தான் வரணுன்றாங்க. அப்புறம் ஏன் இவ்வளோ நாள் அவங்க லேட் பண்ணாங்க அப்படின்றதே அதில் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய விஷயம். அதாவது ஏலம் கொடுத்ததை மட்டும்தான் ரத்து பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்களே தவிர ப்ராஜெக்டை வந்து ட்ராப் பண்ணிட்டோம்னு இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. முறையான ஜிஓக்கள் இன்னும் கொடுக்கப்படலை. ஏன்னா மைன்ஸ் மினிஸ்ட்ரியோட ஒரு லெட்டர் ஹெட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான் இருக்கே தவிர அவங்கள்ட்ட இருந்தே ஒரு ஜிஓவாகவோ இல்லை பிஎம் ஆஃபீஸ்ல இருந்து எதுமா ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட்டாவோ எதுவுமே கொடுக்கப்படலை. அந்த மாதிரி சுரங்க திட்டம் முற்றிலுமாக கைவிடப்பட்டதுன்னு ஒரு அறிவிப்பு வெளியாகணும்னு எதிர்பார்க்கிறீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த 5000 ஏக்கர் மட்டும் இல்ல, இங்க 38,500 ஏக்கர்ல இருக்குன்றாங்க. ஸோ இதை வந்து ஒரு பீஸ் மீல விட்டுட்டு இங்க அந்த இது இருக்கு, படுக்கை இருக்கு, சமண படுக்கை இருக்கு, பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் இருக்குன்னு இதை மட்டும் விட்டுட்டு மிச்ச இடத்துல கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்ற பயம் எங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த அரசு இல்லாட்டினாலும் இன்னும் பின்னாடி வரக்கூடிய ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ கழிச்சு அரசுகள் வந்து இந்த திட்டங்களை முன்னெடுக்குமோன்னு இருக்கு. அதனால மத்திய அரசு வந்து ஒரு பாலிசி டெசிஷனாக எடுத்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டங்ஷன் திட்டம் வந்து முற்றிலுமாக கைவிடப்பட்டது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணணுன்றது எங்களோட கோரிக்கை. மாநில அரசுகள், மத்திய அரசுகள் இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்த்து நடந்த போராட்டத்தை, இந்த விவகாரத்தை எப்படி கையாண்டார்கள்னு நினைக்கிறீங்க? முதலாக இந்த போராட்டத்துன்னு சொல்லிடும் போகும்போது மாநில அரசுலேருந்து பெரிய ரெஸ்பான்ஸ் எல்லாம் நம்மள்ட்ட இல்லை. ஏன்னா 7/11 வந்து கொடுத்துட்டாங்க. நாங்கள் போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணி 29/11 போராட்டம்னு அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு தான் சிஎம்கிட்ட இருந்து லெட்டர் போச்சு. உடனே ஒரு பிரேஸ் மீட்டை கொடுத்து நீங்கள் வந்து வர்ற சட்டமன்ற கூட, ஏன்னா 9ஆம் தேதி ஆரம்பிக்குது. நாங்கள் வந்து 29/11 போராட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். 29 முடிச்சிட்டோம். 9ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணல அலுவல் ஆய்வு கூட்டத்தில் எங்களுக்கு ஒரு ரெசல்யூஷன் வரணும்னு சொன்னாதான் நாங்கள் ஒத்துக்குறோம். இல்லாட்டினா 8ஆம் தேதியை நாங்கள் வந்து போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணிடுவோம்னு சொல்லி நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். நிரந்தரமான தீர்வுகளை நோக்கி போகாமல் எங்களுடைய போராட்டங்களை வந்து குறைக்கிறது, நாங்கள் விடமாட்டோம், நாங்கள் ரத்து பண்ணிடுவோம், நாங்கள் வந்து செஞ்சிருவோம்னு வாய்மொழியான உத்தரவுகளுக்கு தான் அவங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களே தவிர நிரந்தரமான தீர்வுகளை நோக்கி மாநில அரசு வந்து நகரலை. ஸோ நாங்கள் வந்து அதை நகர்த்த வேண்டிய அவசியத்துக்கு போயிட்டோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ரெசல்யூஷன் கொண்டாந்தா தான் எங்களுக்கு இன்னும் ஒரு கோரிக்கையும் அவங்க வந்து மாநில அரசு எங்கள்கிட்ட பெண்டிங்காக இருக்குது. மத்திய அரசு எப்படி இந்த விவகாரத்தை கையாண்டதான் நினைக்கிறீங்க? மத்திய அரசு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட 10/11 தமிழ்நாடு பிஜேபியோட பிரசிடென்ட் வந்து வல்லாளப்பட்டிக்கு வர்றது வரையும் அவங்களுடைய பேச்சுகளும் செயல்களும் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கொடிஷியாவில் பேசினார் தலைவர், பிஜேபியோட தலைவர் பேசினார். வளர்ச்சி திட்டங்களுக்கு நீங்கள் வந்து எப்போவுமே வந்து முற்றுப்புள்ளிகள் போராட்டங்களை நடத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி இந்தியா வளரும் அப்படின்றதே அவரோட சிந்தனையாகவும் செயல்படாமல் இருந்துச்சு. ஆனால் மக்களுடைய எழுச்சிக்கு முன்னாடி வந்து அரசுகள் மண்டியிடணுன்ற நோக்கம் தான் இதில் வந்து தெரியுது. அப்படி பேசிக்கிட்டு இருந்த அவங்களே நாங்களே போய் இங்கேருந்து மதுரையில் இருக்கிற தமிழ்நாடு பிஜேபியினோட பொதுச் செயலாளர் இருக்கார் ஐயா ராம சீனிவாசன், அவர்கிட்ட சொன்ன அவங்களும் வந்து ஒரு 10 நாள் கழிச்சு நான் டெல்லி போயிட்டு வந்து சொல்கிறோம்னே சொன்னாங்களே தவிர பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் ஒன்றும் முதல்ல பண்ணலை. மத்திய ஆளும் கட்சியும் சரி, மாநில ஆளும் கட்சியும் சரி இந்த போராட்டங்களை வந்து பெரிய ரேஞ்சில் வர விட்டுறக்கூடாது, அவங்க கையிலே வச்சுக்கணுன்றதே அவங்களோட எண்ணமாக இருந்துச்சு. ஐயா 24ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு கூட்டம் எங்களுக்கு, அன்னைக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் வராட்டினா 26ஆம் தேதிக்கு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ 24ஆம் தேதி 5:10 தான் அவங்களோட ரெசல்யூஷன் வந்து வெளியே வந்துச்சு. அதுவும் ஜிஓவா இல்லாமல் வெறும் லெட்டராக மட்டும்தான் வந்திருக்கு போகும். ஸோ இது வந்து எங்களுடைய போராட்ட வடிவங்களுக்கு, மேலூர் பகுதி மக்களுடைய ஒற்றுமைக்கும் உணர்ச்சிக்கும், பெண்கள் வந்து பெருந்தரலாக கலந்து கொண்ட விஷயங்களுக்குமான ஒரு முயற்சிக்கு கிடைச்ச வேற யாராவது அரிட்டாபட்டி போராட்டத்தை மத்திய மாநில அரசுகள் எப்படி கையாண்டாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து அரிட்டாப்பட்டின்னு சொல்லாமல் நாக்கியர்பட்டின்னு ஒரு அறிவிக்கிறாங்க திட்டத்தில் மத்திய அரசு வந்து. ஏன்னா இதை திசை திருப்புறதுக்கு அவங்க ஒரு டைவர்ட் பண்றாங்க. நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் பிளாக் அப்படிதான் இருக்கு அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அப்ப அந்த நாயக்கர்பட்டியை நாங்கள் தேடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளா நாங்கள் சகோதரர்லாம் தேடி இதை எப்படின்னா ஒரு 10 வீடு இருக்கக்கூடிய பகுதி எங்க இந்த மலைக்கு பின்னாடி அப்படிங்கிற. ஏன்னா அரிட்டாப்பட்டிங்கள உங்களுக்கு தெரிஞ்சிருங்கிற இது ஒவ்வொரு விஷயங்களும் அந்த பிரித்தாள் சூழ்ச்சியில் வந்து விவசாயிகளை திசை திருப்புறதை வந்து மத்திய அரசு வந்து அந்த ஒரு கையாண்டு ஒரு 10 வீடு தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோற்றத்தை உருவாக்க அவங்கள நாங்கள் ஃபர்ஸ்ட் அப்புறப்படுத்துறோம், இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறோம் அப்படிங்கிறத மாதிரி கொண்டு போறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாநில அரசு பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறது மாதிரி அவங்க வந்து ஒதுங்கிக்கிறாங்க. மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறதே பார்த்தீங்கன்னா அந்த ஜியோவில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் தற்காலிகமாக பண்ணதில் இந்த இதில் இந்த பல்லுயிர் தளமாக இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த திட்டத்தை வந்து ஏலத்தை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. அதுக்காகத்தான் நாங்கள் அதை கேட்குறோம். நிரந்தரமாக எங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஏன்னா அந்த ஒரு 3 கிராமத்தை மட்டும் அவங்க பண்ணக்கூடாது, தொடர்ச்சியாக வந்து இந்த 48 கிராமத்தை எங்களுக்கு பாதுகாக்கணும் அப்படின்னா இதை ஒரு திட்டம் மட்டும் தான் பண்ணணும். ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து விவசாயிகள் வந்து ஊருக்கே உணவு உற்பத்தி பண்ணி குடிக்கிறோம், எங்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த அரசு வந்து முன் வராதா? ஏன்னா இது வந்து அதுக்காக எங்களை ஒரு கோரிக்கை வைக்கிறோம். சரி, மத்திய மாநில அரசு இந்த போராட்டத்தை எதிர்கொண்டதை சுத்தமாக எந்த இதுவுமே எதிர்கொள்ளலை அப்படி தான் சொல்லணும். ஏன்னா எங்கள் போராட்டத்தில் வெற்றி பெற்றதுக்கப்புறம்
எதுக்காண்டி போராடினாங்கன்னா யார் ஜெயிச்சது யார் கொண்டாந்ததுன்றது தான் போராடிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய போராட்டத்தை முன்னெடுத்தது அரிட்டாப்பட்டின கிராம மக்கள். விவசாயினா என்றைக்குமே போராட்டம் தான். அது எங்கள் பகுதிக்கு வந்து மேலூர் பகுதிக்கு வந்து அடிக்கடி நடக்கும். விவசாயினா மேன்மையானவர்கள் தான், சாதாரண விவசாயி. எங்கள் பகுதிக்கு வந்து போராட்டம். ஏன்னா நாங்கள் முல்லை ஒரு விவசாய சங்கம்ன்றது ஒவ்வொரு வருஷமும் போராடி தான் தண்ணியெலாம் வாங்குகிறோம். இந்த போராட்டத்துக்கு ஆசிரியராக இருக்கிறது என்னென்னா எங்கள் முல்லை ஒருபோக விவசாய சங்கம் தான். மாநில அரசு வந்து சொல்லிட்டாங்க, அந்த கூட்டம் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு கூட்டத்தில் கண்ணீர் கமலையம் வர்றது போது என்ன பண்ணலாம் அப்படின்னு நிர்வாகிகள் பேசும்பொழுது இங்கு அரசியலை தவிர்த்து ஒரு கூட்டம் நடத்தணும், எல்லாத்தையும் அரசியல் தவிர்த்தாத்தான் இந்த போராட்டம் வெற்றி அடையும்னு முல்லை ஒருபோக சங்கத்தில் ஒரு மனதாக முடிவு பண்ணி பல்வேறு அரசியல் கட்சிகளும் இங்கே எல்லாருமே இருக்காங்க. அரசியல் இல்லாமல் இங்கே அரசியல் தலைவர்கள் இல்லாமல் இந்த வெற்றின்றது சாத்தியம்ன்றது பேருக்கு வேணா சொல்லிக்கிறலாம். ஆனால் அரசியல் தலைவர்கள் பின்புலமும் இருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு அரசியல் தலைவரும் அரிட்டாப்பட்டி நோக்கி வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஒத்துழைப்பு கொடுத்தாங்களா? கண்டிப்பாக. குழந்தைக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி வந்தாங்க. ஆனால் இந்த குழந்தையை வழிநடத்தியது ஒரு தலைமை ஆசிரியராக, அதாவது ஜெயிச்சதுக்கப்புறம் பள்ளிக்கூட பேர் தான் முதல்ல வரும், இந்த பள்ளியில் படித்தவர்கள்னு. வாத்தியார் பேர் மேலே வராது. அது மாதிரி முல்லை ஒருபோக பாசன சங்கத்தோட பேர் வந்து வெளியில் வரல. ஆனால் அதுக்கு தலைமை ஆசிரியர் வந்து முல்லை ஒருபோக விவசாய சங்கம் தான். டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் இரும்பை விட ரொம்ப உறுதியானது. மெல்டிங் பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட 3000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அது தாங்கக்கூடியது. சீனாவில் கிடக்கு, ரஷ்யாவில் கிடைக்குது, வியட்நாம், கனடா போன்ற நாடுகளில் தான் கிடைக்குது. மதுரையில் கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய வளம். அதை நாம் வந்து எடுக்கணும், அப்போ தான் வந்து வளர்ச்சியை நோக்கி நகர முடியும் அப்படின்னு ஒரு பார்வையும் வச்சாங்க. உங்களுடைய புரிதலில் இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டங்கள் வருகிற போதும் விவசாயிகள் போராடுறாங்க, வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிறாங்கங்கிறத எப்படி பார்க்குறீங்க? இந்த டங்ஸ்டன் கனிமம் என்பது 3300 சென்டிகிரேட் உருகுநிலையை தாங்கக்கூடியது. அப்படிப்பட்ட டங்ஸ்டன் செய்து வந்து இங்கே வந்து அதிக அளவில் இல்லையா? இல்லை. இந்த இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடியது கர்நாடக மாநிலம். 48% கர்நாடக மாநிலத்தில் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவில் 17% இருக்குது. மத்திய பிரதேசத்தில் 28% இருக்குது. ராஜஸ்தானில் 28% இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் மொத்தமே 1.25%. இது எதுக்காக அவங்க அழிக்க வர்றாங்கன்னா எங்களுடைய வரலாற்று சின்னங்களையும் எங்களுடைய வேளாண்மையும் அழித்து அவங்க ஒரு பெரிய நாசகார இது பண்ணுறதுக்காக தான். என்ன நோக்கம் இருக்க முடியும்? அதை அழிக்கிறதுல அவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கும்? சமஸ்கிருதம் தான் அவங்களோட. இந்தியும் சமஸ்கிருதத்தையும் அவங்க முன்னிறுத்துறாங்க. தமிழரோட பண்பாட்டுக்கு அடையாளமே இங்கே தான். நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3000 வருஷம் இப்போ சொல்கிறோம். இங்கே இருக்கிற குறிப்புகள் வந்து 3000 வருஷம் தமிழரின் அடையாளத்தை அழிக்கும் முயற்சி. அதை பார்க்குறீங்க? கண்டிப்பாக அதுதான். அவங்க மைண்ட்ஸுக்காக வரவே இல்லை. வரலாற்று சின்னங்களை அழித்து தமிழரோட பண்பாட்டு அடையாளங்களை அழிக்கணும். நம்ம தமிழ் மூத்த மொழின்னு பிரதமர் வந்து வெளிநாடுகளில் போய் பேசுகிறாரு, ஆனால் இந்தியாவில் பேசலை. மற்ற வெளிநாடுகளில் போய் ஐநா சபையாக இருக்கட்டும், அமெரிக்க பாராளுமன்றமாக இருக்கட்டும், இங்கிலாந்து பாராளுமன்றமாக இருக்கட்டும், அங்கெல்லாம் போய் தமிழ் மூத்த மொழி, நம்ம தமிழர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள்ட்ட போய் தமிழ் மூத்த மொழி, தமிழர்கள் எல்லாம் கூடுறாங்க, மூத்த மொழின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்தியாவில் இன்றைக்கு வரைக்கும் பாராளுமன்றத்தை சொல்லலை. இந்தியாவில் இது வரைக்கும் பெங்கால்லையும் ராஜஸ்தானில் ஓடிக்கிட்டு இருந்த சுரங்கங்கள் எல்லாமே மூடப்பட்டுருது. ஆனால் அதுக்கு முன்னாடி அவை விளைவித்த நாசங்கள் பெருசு. சைனாவில் எடுக்கப்படக்கூடிய டங்ஸ்டனுடைய இவ்வளவு அதிகமான அபண்டன்ஸில் இருக்கக்கூடிய டங்ஸ்டனை எடுத்துருக்காங்க. கிலோ 2 லட்ச ரூபாய்க்கு மேலே போகல. நீங்கள் 75 லட்ச ரூபாய்க்கு போகிற தங்கத்துக்குன்னா நீங்கள் வந்து அடிச்சுக்கிட்டு சாவாங்க 2 லட்ச ரூபாய்க்கு. ஸோ எக்கனாமிக் ஃபீஸிபிலிட்டியே கிடையாது இதில். ஆனால் இந்த நிலங்களை காட்டி நாங்கள் இவ்வளவு சுரங்கங்களை வைத்திருக்கோம் காட்டி வங்கிகளை ஏமாற்றி கார்பரேட்டுகள் சம்பாதிப்பதற்கான கூறுகள் இருக்கு. விவசாயிகள் ஏன் போராடுறாங்கன்னா தங்கள் நிலத்திலேருந்து தங்களை பிடுங்குறாங்கன்றதுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க. அந்த கணிப்பை வந்து ஒரு இந்தியாவில் இன்னும் சாய்நாத் மாதிரி ஆட்கள் திருப்பி எழுதுறாங்க. நீ ஒரு ரத்னவேலு அப்படின்ற ஒரு வணிக சங்க தலைவர் ஒரு தொழில் நடந்துட்டு இருக்கிறத அழிச்சு இன்னொரு தொழில் உருவாக்குற. இந்த ப்ராஜெக்டோட மொத்த எம்ப்ளாய்மெண்ட் கெப்பாசிட்டி என்ன? 1500லேருந்து 2000 பேருக்குன்றாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு சேர்த்து 2000 கோடி போட போகிறேன்னு சொல்கிறேன். 5000 ஏக்கருக்கு நீ 2000 கோடி, நான் வருஷத்துக்கு உனக்கு 2000 கோடி தரேன். இந்த 50,000 ஏக்கர்லேருந்து உனக்கு 2000 கோடி அசால்ட்டாக நான் வரி கட்டுறேன். நெடுவாசலில் ஒரு போராட்டம் நடக்குது, தேனியில் ஒரு போராட்டம் நடக்குது, நெய்வேலியில் ஒரு போராட்டம் நடக்குது, மதுரையில் ஒரு போராட்டம் நடக்குது.
இவங்க தொழிலே வளர வேணாம்னு நினைக்கிறாங்க, வரவே வேணாம்னு நினைக்கிறாங்க, வேலை வாய்ப்பை உருவாக்க வேணாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு தானே பொதுவாக அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. 60லேருந்து 80ஓட தொழில்துறை வளர்ச்சிகள் முடிந்து விட்டது. இன்று உற்பத்தி சார்ந்த தொழில் மேனுஃபேக்சரிங் அல்லது இதில் இப்போ இந்தியா முழுக்க சர்வீஸை நோக்கி தான் ஒரு எக்கானமியாக நகர ட்ரை பண்ணுது. அதுவும் கிட்டத்தட்ட மனித வளத்தை தான் இப்போ ரொம்ப நம்பியிருக்கு. வேறு ஒன்றும் பெருசாக இங்கே ஒன்றும் அவங்க தொழிற்சாலை கட்டி லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குற லெவலில் எல்லாம் நிலங்களும் இல்லை, அப்படிப்பட்ட தொழில்களையும் இவங்க கண்டுபிடிக்கல. பெரிய கார் கம்பெனிகளோ எதுவோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது எல்லாமே பார்லிமெண்ட்ரி டேர்ம்ஸில் சொல்லிக்கிட்டே நம்மளை ஏமாற்றிட்டே இருக்காங்க. ஆனால் வளர்ச்சி அடிப்படையில் ஒருத்தனுக்கு சோறுக்கு இந்த நாடு இறக்குமதி பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா அன்னைக்கு எந்த தொழில் இருந்தாலும் நம்மளால் காப்பாற்ற முடியாது. சுரங்கங்கள் உள்ள ஆப்பிரிக்கன் சோத்துக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். இந்த இருக்கு தங்க சுரங்கம், இந்த இருக்கு வெள்ளி சுரங்கம், இந்த இருக்கு வைர சுரங்கம்டா. வைரம் சுரங்கம் உள்ளவன் வயிற்றுக்கு சோறு இல்லையே. பூர்வ குடிமக்கள் பசியால வாடிட்டு இருக்கான். அவன் வருஷம் பூரா சோத்துக்கு இல்லாம இருக்கான். அங்கோலால ஒரு ஏர்போர்ட்டுக்கு தோன்றாங்க, பூரா கீழே இருந்தது பூரா வைரம், அப்படியே மூடுறா அப்படின்ட்டாங்க. இந்த வளங்கள் கார்ப்பரேட்டை வளப்படுத்துது. ஆமா, அதாவது இவங்க பினான்சியல் நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து குரூப்பா சேர்ந்து கொள்ளையடிக்கக்கூடிய விஷயம் இது. என் கூட பயணித்த ஒருத்தர் இங்க கிரானைட் தொழில் பண்ணக்கூடியவர். அவர் என்கிட்ட பேசும்போது இங்க கிரானைட் எடுக்கிறதே நிறுத்திட்டாங்க. 120 தொழிற்சாலைகள் இருந்தது, அப்புறம் 70 தொழிற்சாலைகளாக குறைஞ்சிருச்சு. ஆயிரக்கணக்கானோருக்கு வேலை போயிடுச்சு. எங்களை போன்ற கிரானைட் தொழிலில் இருந்த முதலாளிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு ஒரு வருத்தத்தை பதிவு செஞ்சார். மதுரை போன்ற நகரங்களில் தொழிற்சாலைகள் அதிகமாக வந்தால் தான் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி சுரங்கங்கள் வர்றதெல்லாம் ஆதரிக்கணுன்ற ஒரு மனப்பான்மையிலையும் பேசுனதையும் கருத்துக்கள்லாம் கேட்டோம். அப்படி ஒரு எதிர்த்தன்மை இங்கே இருக்கா? தொழிலுக்கு எதிரான ஒரு தன்மை இங்கே இருக்கா? பொதுவாக வளர்ச்சிக்கு எதிரானவங்க நாங்கள் கிடையாது. வளர்ச்சியை என்றைக்குமே ஆதரிக்கிறவங்க தான். இன்றைக்கி டங்ஸ்டன் அதிகமாக கிடைக்கக்கூடிய பகுதிகளில், அதுவும் மக்களை பாதிக்காத வண்ணம் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே நாங்கள் உழைக்கும் மக்களாக அன்றாடம் விவசாயம் செய்து எங்களோட வாழ்வியலை நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதியை அழிச்சு தான் உங்களுக்கு வளர்ச்சினா, அப்போ இது யாருக்கான வளர்ச்சி? அப்போ தொடர்ச்சியாக இது கார்பரேட்டுக்கான வளர்ச்சியாக இருக்குதே தவிர உழைக்கும் மக்களோட விவசாய கூலிகளுடைய வளர்ச்சியா கிடையாது. இந்த பகுதி மக்களுக்கு நேரடியாக மறைமுகமாக வேலை கிடைக்கும்னு அதை இன்னைக்கு வேதாந்தாவுடைய ஹிஸ்டரியிலேயே இன்னைக்கு ராஜஸ்தான்ல எடுத்திருக்கிறாங்க. அந்த பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த பகுதி அது. அதை வெற்று நிலம், தரிசு நிலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியை அப்படியே வாரி எடுத்துட்டு அங்க பவர் பிளான்ட் போட்டிருக்கிறாங்க. அங்க பவர் பிளான்ட் போட்டது தலித் மக்களுடைய விவசாய கூலிகளுடைய நிலங்கள். அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க இழப்பீடு கொடுக்கல. அப்ப இது வேலை வாய்ப்பு இழப்பீடு இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்றது இதுவரைக்கும் இந்திய வரலாற்றிலே சரி செய்யப்பட முடியாத ஒரு விஷயம். ஒரு பொய்யான வாக்குறுதிகளாக, நிறைவேற்றாத வாக்குறுதிகளாகவே இருக்கா அதுல? அதுதான உண்மை. இன்னைக்கு வரலாறுகள் நெடுகிலும் அதுதான் உண்மையாவும் இருக்கு. பெட்ரோல் கிடைக்கிற இடத்துல தானே எடுக்க முடியும், எண்ணெய் கிடைக்கிற இடத்துல தானே எடுக்க முடியும், டங்ஸ்டன் கிடைக்கிற இடத்துல தானே எடுக்க முடியும், மீத்தேன் கிடைக்கிற இடத்துல தானே எடுக்க முடியும். விவசாயத்தை எங்க வேணா பண்ணலாம். இது ஆதரிக்கிறவங்களுடைய பேச்சா இருக்கு. 17% இருக்க மகாராஷ்டிராவில் இதில் எடுக்கலாம், ராஜஸ்தானில் எடுக்கலாம், ஆந்திராவில் எடுக்கலாம், மகாராஷ்டிராவில் கூட எடுக்கலாம். 1.25 மொத்தத்தில் 4 ஸ்டேட்ல 5% இருக்கு. தமிழ்நாடு உட்பட 4 ஸ்டேட்ல. ஏன் இங்க இந்த மத்திய அரசு ஆனது குறி வைக்குது? அதனுடைய பின்பலம் என்ன, எதுக்காக செய்யறாங்கன்றது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சந்தேகம். அதை விட விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு சர்க்கரை ஆலையை மூடிட்டாங்க. தொழிலை பொறுக்கம்ன்றாங்க, அதை மூடிட்டாங்க. நீங்க தொழில் வளத்தை மக்கள் வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்காக நாங்கள் அதை செய்யறோம்னு சொல்ற அரசு நம்ம நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கத்தில் என்ன நடக்குன்னு தெரியுது. நீங்களே பல செய்திகள் போட்டிருக்கீங்க. இன்னைக்கும் நிலம் கொடுத்தவர்களுக்கு இழப்பீட்டு தொகை கிடைக்கல, வேலையும் கிடைக்கல. வேலையும் கிடைக்கல, இழப்பீடு மட்டும் இல்ல, வேலையும் கிடைக்கல. அதுல வட மாநிலத்தவர்கள் அதிகமாக மத்திய அரசு நிறுவனத்தால வேலைக்கு அமர்றாங்க. அதுல நம்ம தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். எந்த ஒரு திட்டமும் இங்க வரக்கூடாது. இதை எங்க போவே மக்கள் அழிச்சு நாட்டுக்கு வளமான திட்டங்கள் எங்களுக்கு தேவையில்லை. இந்த டங்ஸை நாங்கள் வெளிநாட்டில் வாங்கிக்கிறோம். டங்ஸர் எங்களுக்கு எதுக்கு? நீங்கள் விமானங்களையும் ராக்கெட்லையும் பருத்தக்கூடிய அந்த பொருட்கள் எங்களுக்கு தேவையில்லை. எங்கள் வாழ்வாதாரத்தை நாங்கள் பார்த்துக்குருவோம். அரசு உதவிகளுக்கெல்லாம் பெருசாக சேர்றதில்ல எதுவுமே. எங்கள் வளமையும் எங்கதையும் வச்சு இந்த நாடு எங்களை பயணிச்சா போதும். சார், மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் யாராக இருந்தாலும் 1 கோடி பேருக்கு கார்ப்பரேட் கம்பெனிலேருந்து வேலை கொடுத்தாலும், இந்த மில்லியன் கணக்கில் ட்ரில்லியன் கணக்கில் கொடுத்தாலும் எங்கள் ஊரில்
இந்த ஊரை விட்டு எந்த விதமான திட்டங்கள் வந்தாலும் இந்த ஊரை விட்டு வெளியேற மாட்டோம். இந்த மண்ணில் தான் மடிவோம். 4 மணிக்கு எந்திரிச்சு நாத்து நரம்பு பிடிங்கிக்கிட்டு நடுகைக்குத்தான் போனாங்க. அப்போ எப்போ 4 மணிக்கு எந்திரிச்சு நாத்து நரம்பு பிடிங்கிக்கிட்டு நடுகைக்குத்தான் போனாங்க. அப்போ இப்போ நட்ட நடு ராத்திரியில் வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் நாசமாக போகிறாண்டா. இப்போ நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், இந்த வளர்ச்சி வந்து உள்ள வந்து கெடுக்கும். நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், இந்த வளர்ச்சி வந்து உள்ள வந்து கெடுக்கும். அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக போராடியவர்கள் எல்லோரையும் விவசாயம் அப்படின்ற ஒற்றை வார்த்தை தான் ஒரு புள்ளியில் கொண்டு வந்து சேர்த்திருக்கு. லட்சக்கணக்கானவர்கள் பங்கேற்று போராடிய இந்த போராட்டத்தில் எந்த விதமான உள்முரணும் அதிகமாகாமல், யாருடைய அழுத்தத்திற்கும் அடிபணியாமல் கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேலாக உறுதியோடு போராடி வெற்றியை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள் விவசாயிகளும் போராட்டக்காரர்களும். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பெரும்பாலானவர்கள் 80% மேற்பட்டவர்கள் பெண்கள் அப்படின்ற செய்தி இன்னமும் கூடுதல் நிறைவை தருகிறது. விவசாயத்தை தொடர்ந்து தலைமுறையாக செய்யணும், அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்லணுன்ற அந்த உணர்வில் தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் விவசாயிகள் இந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க. ஆனால் ஒரு வருத்தம் இருக்குது அவங்களுக்கு. 7 நடைமுறை அறிவிப்பை மட்டும்தான் ரத்து செய்திருக்கிறாங்க. முழுமையாக இந்த திட்டம் எப்போதும் வராது, 5 ஆண்டுகளுக்கு பிறகும் வராது, 10 ஆண்டுகளுக்கு பிறகும் வராதுங்கிறத ஒரு நிரந்தரமான தடையாக கொண்டு வரணும், ஒரு அரசு ஆணையாக இதை பிறப்பிக்கணும் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் விரும்புகிறாங்க. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இதை அறிவிக்கணும், தொல்லியல் பாதுகாப்பு மையமாக இதை அறிவிக்கணும், பல்லுயிர் பாதுகாப்பு மையமாக இதை அறிவிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளுடைய பிரதானமான கோரிக்கைகளாக இருக்குது. மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளுடைய மக்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிசாய்ப்பார்கள் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடும் நம்பிக்கையோடும் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.